அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலா அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதியை கொல்றதுக்கு கத்திய கிட்ட கொண்டு போனாங்க. நம்ம கார்த்திகை 2 பேரையும் அடிச்சு தூக்குனாரு பாக்கணும் கார்ல. செம்ம சீன் சூப்பரா இருந்தது. அததான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதியை காங்கலன்னு நம்ம கார்த்திக் வந்து ரோகிணிட்ட கேட்கிறாரு. அதாவது நம்ம ரோகிணி வந்து ஃபர்ஸ்ட் பொய் சொன்னாங்க. அதை வந்து நம்ம கார்த்திக் வந்து நம்ம ரோகிணி கண்ணுல பாத்துக்கிட்டாரு. இல்ல நான் உங்ககிட்ட சீரியஸா கேட்கிறேன், ரேவதி எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா ரேவதி உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம ரோகிணி கேக்குறாங்க. ஆமா, ரேவதி உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்கு, அவளை எப்படியாவது காப்பாத்தணும், அதுக்கு தான் நான் அவளை என் பக்கத்திலே வச்சிருக்கலாம், எப்படியோ மிஸ் ஆயிட்டா அப்படின்னு சொன்னோன்னே, அதாவது உங்களுக்கு கல்யாண நாளுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்கு தான் ஒரு பைக்கு ஆர்டர் பண்ணியிருந்தா, அதை வாங்குறதுக்கு தான் அவ போயிருக்கா அப்படின்னு சொன்னோடனே நம்ம கார்த்திக் வந்து அந்த பைக் ஸ்டோர் ரூமுக்கு வந்து கார் எடுத்துட்டு வேகமா போறாரு. அந்த நேரம் பார்த்து அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இதான் சரியான நேரம், எப்படியாவது அவளை நம்ம ரேவதியை வந்து கொண்டுறணும் அப்படின்ட்டு அவங்க வந்து கத்தி எடுத்துட்டு பைக்ல போறாங்க. நம்ம கார்த்திக் வந்து ரேவதிக்கு போன் அடிக்கிறாங்க. என்ன மறுபடியும் கார்த்திக் போன் போடுறாரு அப்படின்னு அட்டன் பண்ணி நம்ம ரேவதி பேசுறாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம ரேவதியை குத்த போறதுக்குள்ள நம்ம கார்த்திக் வந்து கார்ல வந்து 2 பேரையும் அப்படியே பிடிச்சு தூக்குனாரு. அது சூப்பரா இருந்தது. நம்ம ரேவதி உயிரை காப்பாத்தினாரு. அது வேற லெவல். தரமான எபிசோட வந்து அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.